ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதேந்திர பிரவனம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तजत्राणि तनयाय मेनि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्दोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्यव्यानाम् आदस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्करीयुगलं प्रणमामि मूर्ध्ना. बोधं सरस्य महदाव्यभट्टनाद श्रीभक्तिशारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितटी शुब्धमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुति सदशिरस्थितमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி கடகடான்னு இன்னைக்கு 29 நாள் ஓடியே போயிடுது. நம்மளும் ஆண்டாளோட சேர்ந்து கண்ணனின் அந்த பகவத் விஷயத்தை ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணானுபவத்தில் 29 நாட்களாக இன்றோடு சேர்த்து நாமளும் அனுபவிச்சுட்டு வரோம். முதல்ல அதனால் எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தங்கிகளை நன்றிகளை முதல்ல தெரிவித்துக்கிறேன். எடுத்தோன்னே நன்றியை சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நன்றி நிறையா தடவை சொல்ல தான் நிறைய நன்னா வாழ்த்துக்கள் நிறையா சொல்லணுங்கிறான். இன்னைக்கு 29வது நாளில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய பாசுரத்தில் என்ன சொன்னால் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன சொல்ல போகிறான் நம்ம பார்த்தோம். முதல் 5 நாட்கள் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு நோற்க போகிறோம் அப்படின்னு ஆயப்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரை அனுக்காரம் பண்ணி கொண்டு அந்த நந்தகோப திருமாளிகையாக வடபெரும் கோவிலை நினைத்து வடபெரும் சாயி அந்த வடபத்திர சாயியே கண்ணயம்பெருமானாக நினைத்து கொண்டு இந்த திருப்பாவை பாசுரங்கள் 30ஐயும் நமக்காக அருளை செய்கிறாள். அவள் கண்ணனையே அடையணும் அப்படிங்கிற அந்த தீராத விரக தாபத்தினாலே தான் இந்த திருப்பாவை அப்படிங்கிற இந்த சங்கத்தமிழ் மாலையை நமக்கு கொடுத்திருக்கிறாள். உள்ளார்ந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் இதில் நிறைய புதிர்ந்திருக்கின்றன. நேற்றைய பாசுரத்தில் என்ன சொன்னா? நேற்றைய பாசுரத்தில் கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா, அதுக்கு முந்தா நாள் என்ன சொன்னா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தா, கூடாதவர்களை எல்லாம் வென்றவனே, கூடினவர்களை அன்பால் ஜெயித்தவனே, ஏன்னா தோற்றான்னு சொல்லக்கூடாது, ஜெயித்தவனே. அதனால நீ என்ன பண்ணணும்? எங்களுக்கு 6 விதமான உபகரணங்களை கொடு என்று கேட்டால் கண்ணன் பெருமான் கொடுத்துட்டான். கண்ணன் கொடுத்த உடனே நேற்று என்ன சொன்னாள்? கருவிகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பத்தில் இந்த பறை அப்படின்னா என்ன? எனக்கு இறைவா நீ தாராய் பறைன்னு சொல்கிறான். இறைவா நீ தாராய் பறைன்னு சொன்ன உடனே கண்ணன் கேட்குறான்னா, பறையா? அதான் ஏற்கனவே என்னுடைய அறையில் இருந்த குடமாடும் கூத்தனா நான் இருந்தேன்,
எங்கிட்ட இருந்த பறையை வாங்கிட்டேல, இன்னும் என்னமா பறை, இன்னும் என்ன பறையை நான் தரணும் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டபோது தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் அந்த பறைக்கான உண்மையான பொருளை இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இத்தனை நாளாக நாங்கள் அந்த பறை உபகரணங்கள்லாம் கேட்டது பெரியோர்கள் எங்களை மழை வரலை அப்படின்னு, ஏன்னா இவ அனுக்காரம் பண்ணிட்டு இருக்கான். இவள் அந்த கோபிகையாவே மாறி நடை இடை உடை முடை மாற்றம் சொல்லக்கூடிய எல்லாமாகவே மாறினதுனால அவள் சொல்கிறாளாம், அவள் துவாராயுகத்துக்கே போயிட்டான், துவாபராயுகத்துக்கே போயிட்டா ஆண்டாள் நாச்சியார். பெரியோர்கள்லாம் மழை பெய்யலை, அதனால கோபிகைகள்லாம் அனுப்பிச்சு இது ஆய்ப்பாடி சிறுமிகர்கள்லாம் யமுனா நதிக்கு போய் அங்கே பாவை நோன்பு இருக்கிறதுக்கு சொன்னார்கள். அதனால் பாவை நோன்பு இருக்கிறதுக்கு வேணுங்கிற உபகரணங்களை நாங்கள் கேட்டோம். அது ஒரு காரணம், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு வேண்டிய பறை அப்படிங்கிறது இன்று தான் சொல்கிறான். இந்த திருப்பாவைக்கே மொத்த சாரமாக எதை அவள் கேட்டாலோ என்ன விண்ணப்பித்தாலோ அதை இந்த பாசுரத்தில் தான் சொல்கிறான். அப்படி என்ன பாசுரம், இதில் என்னத்தை சொல்கிறா அப்படின்னா, சிச்சம் சிறுகாலே வந்து உன்னை செவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேழாய், பெற்ற நீத்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றே வெள்ளியங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறிக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். மற்றைய காமங்கள்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல மேலார்ந்த அர்த்தத்தை பார்த்துடும். சிச்சம் சிறுகாலே அப்படின்னா விடியற்காலை பொழுது வந்து உன்னை சேவித்து, நீ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். உன்னை சேவித்து அப்படின்னா எங்கே இருந்தாலும் சேவிக்கலாம். வந்து உன் இருப்பிடம் தேடி நாங்கள் வந்து சேவிக்கிறோம். உன் பொற்றாமரை அடியே போற்றும், உன்னுடைய அந்த பொன் போன்ற தாமரை போன்ற அந்த திருவடிகளுக்கு நான் சேவிக்கிறேன், மங்களாசாசனம் பண்ணிக்கொள்கிறேன். பல்லாண்டு பாடி பொருள் கேளாய், பொருள் சொல் கேளு. கண்ணனுக்கே சொல்கிறான், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போகிறா? பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து. பெற்றம் அப்படின்னா அந்த ஆயர்குலம், பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய பசு, அதுதான் அர்த்தம் பெற்றம். மேய்த்துண்ணும், பசுக்களை மேய்த்து அதன் மூலமாக ஜீவனம் நடத்தக்கூடிய ஆயக்குலத்திலே அவன் பிறந்தான். நாங்கள் மட்டும் இல்லை, இடையர்கள் கோபிகைகள் மட்டுமா, கண்ணனும் அங்கே தான் இருந்தான். குலத்தில் பிறந்த நீ குற்றேவழியங்களை கொள்ளாமல் போகாதே, எங்கள் குற்றங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் இச்சை பறிக்கொள்வா அன்றுகான் கோவிந்தா. கோவிந்தா கூப்பிட்றா, மறுபடியும் கூப்பிட்டு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்குமே, அதுவும் ஏழேழு பிறவிக்கும் எப்பொழுதும் உந்தன்னோடு உன்னோட தான் நாங்கள் இருக்கணும். உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். எப்போதும் இதுக்கு இன்னும் விவரமாக பார்ப்போம். எப்போதும் நான் உங்களுடையே இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட பிரியாது இருக்கக்கூடிய அந்த வரம் எனக்கு கொடு, அந்த கைங்கரியம் அந்த சரணாகதியை எனக்கு கொடு. பறைனா முதல்லலாம் என்ன சொன்னா, கொடி வேணும், விதானம் வேணும், கோல விளக்கு வேணும் அப்படிலாம் கேட்டா. ஆனால் இப்போ சொல்கிறா, எனக்கு உன்னுடைய கைங்கரியம், உன்னுடனே இருக்கக்கூடிய அந்த பிராப்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற. மற்ற நம் காமங்கள், வேற ஏதாவது எங்களுக்கு ஆசைகள், காமங்கள்னா இந்த இடத்துல ஆசைகள், வேற எந்த ஆசையும் எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நீ தான் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம போகலாம். சிற்றம் சிறுகாலே, சிறுகாலே அப்படிங்கிறது காலை நேரம். சிற்றம் சிறுகாலைன்னா விடியற் காலையில். முதல்ல ஒரு 10 கோபிகைகளை எழுப்பினான் இல்லையா, 6லேருந்து 15 வரைக்கும் 10 கோபிகைகளை எழுப்பினான். அப்பயும் என்ன சொன்னால், விடிஞ்செடுத்து எழுந்துரு, விடிஞ்செடுத்து எழுந்துருன்னு சொன்னாலே, அப்போ இங்கே சிற்றஞ்சிறுக்காலேன்னு சொல்கிறாளே, நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், என்னடா அது, ஒருவேளை இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லிட்டாலோ என்னமோ. ஏன்னா நமக்கு இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கிறதே சீக்கிரமாக எழுந்துட்டோம், குழந்தெல்லாம் அதான் சொல்கிறது. 6 மணிக்கு எழுந்திருக்கிறதே ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன் தெரியுமா, 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன், அந்த மாதிரி சொல்கிறாளோ அப்படின்னு டவுட் இல்லை. எம்பெருமானை அடைய போகிறோங்கிற அந்த ஒரு நோக்கு, ஒரு ஆசை, ஒரு ருச்சி அவளிடத்தில் இருந்தது. ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், தீவிரமான எண்ணம் இருந்ததுனால அவள் விடியற்காலைக்கு முன்னாடியே, அப்போது விடியற்காலைன்னு சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் இங்கே சொல்கிறான். அப்போ 4:30 மணியா பிரம்ம முகூர்த்தங்கிறது 4:30 மணி. அப்போது
அந்த கோபிகைகளை எழுப்பக்கூடிய நேரம் இன்னும் முன்னதாகவே போய் எழுப்பி அவள் இப்போ கண்ணன் எம்பெருமான் இடத்துல வந்திருக்கா. ஏன்னா 10 திருமாளிகை போய் 10 கோபி உடனே கிளம்பிடுவோமா? அது மகளி சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டோம். அலங்காரம் பண்ணிட்டு அதுவும் கண்ணனை பார்க்க போனோம்னா கோதிரை கண்ணி நாய் அப்படின்லாம் சொல்கிறாள். அதனால் போகிறாள். போய் இந்த 10 கோபிகைகளையும் எழுப்பி கொண்டு கண்ணன் எம்பெருமான் இடத்துக்கு போய் அங்கே நந்தகோபுரனை எழுப்பணும், யசோதையை எழுப்பணும், நம்பி மூத்த பிரானை எழுப்பணும், எல்லாரும் எழுப்பி கண்ணனையும் எழுப்பி கண்ணனோட நட்பினையும் எழுப்பி இப்போ நட்பினையும் கண்ணனும் இருக்கா. இப்படி இருக்கும்போது கேட்குறா, நாங்கள் சிற்றன் சிறுக்காளே வந்து உன்னை இந்த விடிய கால நேரத்தில் வந்து உன்னை கூப்பிட்டுருக்கோம். ஏன் விடிய கால நேரத்தை தேர்ந்தெடுத்தாள்? பகலில் போயிருக்கக்கூடாதா? சாயந்தரம் போகக்கூடாதா? ராத்திரி போகக்கூடாதா? அப்படின்னா இந்த விடியற் காலை நேரம்னா சத்வகுணம் நன்றாக இருக்கக்கூடிய நேரம். சத்துவம்னு பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு வெண்மை நிறம் தான் கோடிட்டு காமிப்பா. அதாவது எப்போவுமே சாந்த ஸ்வரூபமாக ஒரு கோபம் ஒரு சோம்பேறித்தனம்லாம் இல்லாமல், ஏன்னா நல்லா தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், சரியாக தூங்கலைன்னா தான் கோபம் வரும், அழுக வரும், எல்லாம் வரும். அதனால் இப்போது நமக்கு வந்து விடிய கால நேரங்கிறதுனால அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். மனிதனுக்கு 3 குணங்கள் உண்டு, ரஜசு தமசு சத்துவம். அதில் அந்த சத்துவகுணம் கூட இருக்கும். அதனால் அந்த சிற்றன் சிறுகாலே அப்படிங்கிற அந்த நேரத்தை அவள் எடுத்துக்கொள்கிறாள். பிராமே முகூர்த்ததே சோத்தாய சிந்தையேதாத் மனோஹிதம் ஹரீர் ஹரீர் ஹரிதிருதி வியாகரே வைஷ்ணவ புமான். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ணணுமாம்? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். எழுந்தோன்னே என்ன சொல்லணும்? தூங்கி எழுந்தோன்னே எழுந்து உட்காந்து கட்டுலோ கீழையோ எங்கே இருந்தாலும் எழுந்து உட்காந்து ஸ்ரீஹரி 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 ஸ்ரீஹரின்னு 7 தடவை சொல்லணும். 7 தடவை சொல்லணும். இதே கொடுத்துருக்கா நமக்கு. அப்போ விடிய காலையில் எழுந்து ஹரிஹி ஸ்ரீஹரிகி ஸ்ரீஹரிகி, ஏன்னா தாயாரோட சேர்த்துக்கிறதுனால ஸ்ரீஹரிகி அப்படி எழுந்து சொல்லணும். அதனால அந்த விடியற்காலை பொழுது எழுதணும். சிறுகாலே அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த மதுரை திருநெல்வேலி வட்டார பேச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், ஒவ்வொன்று பேசுறது. அங்கன இங்கன சிறுகாலே அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து அவள் ஊர் வழக்கம். அதனால் அண்டாள் நாச்சியார் அதையும் விட்டு வைக்கல, அதையும் இழுத்துருக்கான். சிற்றன் சிறுகாலே நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். செங்கல் கொடி கூரை அப்படின்னாலும் விடியற் காலை நேரம் தான். முதல்ல சொன்னா இல்லையா, செங்கல் கொடி கூரை யோகிகள்லாம் வந்துட்டா, அதாவது சன்னியாசிகள்லாம் சங்கடத்து ஊறின்னு இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுவும் சிறுகாலை நேரம்தான். இப்போ மீண்டும் அந்த நேரத்தை சொல்வதனால இது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுவதற்காக சிற்றம் சிறுகாலே அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறா. கண்ண எம்பிரான் என்ன பண்ணுறான்னா, காத்தால் எழுந்து சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாங்களாம் யசோதை. ஏந்துக்கோப்பா மேய்ச்சலுக்கு போகணும் அப்படின்னு. நேற்று பார்த்தோம், தயிர் சாதம் என்ன பழைய சாதம் இருக்கோ இல்லை கஞ்சி இருக்கோ எல்லாத்தையும் நன்னா கட்டு சோறை கட்டி அமுச்சு விடுவாளாம் யசோதை. யசோதை வந்து கண்ணனை மேய்ச்சலுக்கு அனுப்புவாளாம். அவன் மேய்ச்சலுக்கு போயிட்டு எப்போ வருவான்? சாயந்தரத்துக்கு மேலே தான் வருவான். அப்போ குளிக்கிறதெல்லாம் அதுக்கு அப்புறம்தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்படி வரான். அப்படி வரும்போது எப்படி வருவான்? புழுதியோடு வருவான். புழுதி என்னென்னலாம் இருக்கோ அத்தனையோடு வரான். இங்கே எதுக்கு இந்த உதாரணம்? நேத்தி வேற ஒரு கறவைகள் பின் சென்றுங்கிறதுக்கு அதே உதாரணத்தை பார்த்தோம். இன்னைக்கு எதுக்குன்னா சிற்றன் சிறுகாலை சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவான். அதுவும் கண்ண எம்பெருமான் அப்போ தான் வந்து படுத்திருப்பான். ஏன் அப்போ வந்து படுத்திருக்கான்? பகலெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுறானா? பகலெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுறான். அந்த சாயந்தர நேரத்தில் தான் கோபிகைகள் ஒவ்வொருத்தராக பார்க்க போகணும். ஏற்கனவே நிறையா தோழிகள்கிட்ட சொல்லி வச்சுருக்கான், நான் அப்போ வரேன் இப்போ வரேன்னு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான்? வாக்கு கொடுத்து வச்சுருக்கான். அவளெல்லாம் போய் பார்க்க போகணும் இல்லையா? அவளெல்லாம் பார்க்க போகணும். அப்போ ஏது நேரம் அவனுக்கு? இப்போது திருப்பதி எடுத்துக்கோங்க. திருப்பதி பெருமாள் பாவம், எப்போ தூங்குறார், எப்போ முழிச்சுக்கிறார், எப்போ அமுது செய்கிறார் ஒன்றுமே தெரில. நம்ம பெருமாள் எப்படி வைகுண்ட ஏகாதசி போது தவிச்சார பக்தர்களை பார்ப்போமா இல்லை சாப்பிடுவோமா என்ன பண்ணுவோம் தெரியாமல் தவிச்சது மாதிரி கண்ண எம்பெருமான் தவிப்பானான். அப்போ தான் வந்து படுத்திருப்பானா. உடனே யசோதை எழுப்பிடுவானாம், எழுந்திரு எழுந்திரு மேய்ச்சலுக்கு போகணும். எப்படி நம்ம குழந்தைகளெல்லாம் ஆட்டில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் இப்போ இருக்கிற எல்கேஜி குழந்தையெல்லாம் முதற்கொண்டு 7 மணிக்கே எழுப்பி உட்கார வச்சிடும். அது இப்போ ஒழுங்காக கண்ணை முழிச்சுதான் முழிக்கலையான்னு கூட பார்க்காம நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ப்ரஷ் பண்ணி நம்மளே வாயில் எல்லாத்தையும் அடைச்சி ஒரு மிஷின் மாதிரி அமுச்சு விட்டுருக்கோம். அந்த மாதிரி
யசோதை என்ன பண்ணுவானா பாவம், அப்போ தான் வந்து படுத்திருப்பானா, எல்லா இடங்களுக்கும் போயிட்டு கண்ணன் பெருமான் போயிட்டு வந்து அப்போ தான் படுத்திருப்பானா, யசோதையை எழுப்புறான். இது பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமாக அதை வந்து அனுபவிக்கிறார். உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலை ஊட்டி ஒருபடுத்தேன். இளம் கன்று மேய்க்கிறதுக்கு எங்கள் சிறுகாலை வெடிகாத்தாலே அமுச்சு விட்றா பாவம். எண்ணின் மனம் வழியாள் ஒரு பெண்ணிவை என் குட்டனே முத்தம் தா. என் குட்டனே, என் ஆசை மகனே, எனக்கு ஒரு முத்தம் தா. காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து. காடுகள் உள்ள ஊடு போய் அப்படின்னா நன்னா உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ காத்தால போனான்னா நான் அப்புறம் எப்போ வருவான், சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகி தான் வருவான். அதுக்கப்புறம் போய் பிருந்தாவனத்தில் எல்லா லீலைகள் பண்ணணும், எல்லாரோடையும் சுற்றணும், நேரமே இல்லை பாவம். அப்படி அவனை வந்து கூப்பிடுறான். யார்? பெரியாழ்வார் யசோதை பாவனையில் கூப்பிட்றார். நீ வா, நீ சாப்பிடவா, ஆடி அமுது செய்யவா, காத்தாலேயே போனியே. நம்மளாம் அப்படி தானே, நம்ம குழந்தைக்கு காத்தாலேயே போனியேப்பா, என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ, சாப்பிட்டியோ தூக்கினியோ. ஆற்றுல இருக்கிறவா தான் கவலைப்பட்டு இருப்போம், எஸ்பெஷலி மதர்ஸ் மட்டும்தான். அப்படி நம்ம கவலைப்படுற மாதிரி யசோதை கவலைப்பட்டாலாம். ஐயோ குழந்தையே, நீ என்ன பண்ணினா தெரியலையே, சாப்பிட்டியா சாப்பிட்லையா, அந்த காடுகளுக்குள்ளே நீ என்ன பண்ணியோ தெரியலையே, நான் கட்டு சாதம் கொடுத்தனே அது பத்தித்தா பத்தலையா தெரியல அப்படின்னு யசோதை பயப்படுறான். எதுக்கு? சித்தம் சிறுகாலை விடியற்காலையிலேயே அவனை அனுப்பிவிட்டேன், அதனால் அவன் அங்கே கவலைப்படுறான். காலை நன் ஞானத்துறை படித்தாடி. ஞானத்துறையில் குளிக்கணும் அப்படின்னா இந்த காலை நேரம்னா மிக சிறப்பான நேரம் தான். மனனம் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா விடியற்காலையில் எழுந்து படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த நேரம் மிகவும் உகப்பான நேரம், அந்த காலை நேரம். அதனால தான் ஆண்டாள் நாச்சியாரும் இன்றைய பாசுரத்தில் சிற்றம் சிறுகாலே அப்படின்னு சொல்கிறார். விடியற்காலையில் எழுந்துரு. இந்த ஞானத்துறை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆறு. அங்கே நம்மாழ்வார் வந்து சொல்கிறார், ஞானத்துறையில் படிந்து அங்கே தீர்த்தம் ஆடிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதில் இருளை போக்கி கொண்டு விரியும் கதிர்கோள். இருளையெல்லாம் நீக்கிட்டு கண்ணயம்பெருமான் வரும்போது எப்படி வருவான்? அப்படியே ஜம் ஜம்னு வருவான். மஞ்சள் பீதாம்பரம் எங்கே இருந்தாலும் தெரியும். கார்மேக வண்ணன் அவன். கார்மேக வண்ணத்துக்கு மஞ்சள் பட்டாடை. யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு கான்ட்ராஸ்டில். அதனால் நமக்கு அப்படி கதிர் போல் வருவான், அப்படி சூரியன் போல் பளிச்சுன்னு அழகாக வருவான். அப்படி இருக்கக்கூடியவன் அவனுக்கு அப்போ சிற்றன் சிறுக்காலே அப்படின்னா அவன் வந்தது அப்போ அவனுக்கு பகல் உண்டா அப்படின்னா நாராயணனை கண்டேன் பகல் கண்டேங்கிறான். இரவுங்கிறதே கிடையாதான் கண்ணனை பெருமானுக்கு. அதனால தான் திருவேங்கடத்தில் இன்னும் இரவே இல்லை போல, 2 மணி நேரம் 3 மணி நேரமோ என்னமோ தான் பாவம். அப்படி கண்ணனை பெருமானுக்கு இரவே கிடையாது. உன்னை சேவித்து, உன்னை வந்து சேவிக்கிறோம், நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேவிக்கிறோம். ஏன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேவிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறா அப்படின்னா, தேவர்கள்லாம் என்ன பண்ணான், ராஜ்யம் போயிடுதுன்னு இந்திரன் போய் அங்கே திருப்பார்கடலில் போய் குறை சொல்கிறான். அதுக்கு கூப்பிடும் தூரம்னு பேர். கூப்பிடும் இடம், கூப்பிடும் தூரத்தில் இருக்கார். அதனால் ஓடி ஓடி போய் தேவர்கள்லாம் குறை சொல்கிறான். ஆனால் கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கிறது எங்கே? அங்கேருந்து கீழே இறங்கி நம்ம கூட இருக்கான். இங்கே நான் வந்து உன்னை சேவிக்கிறேன், உன்னை போற்றி பாடுவேன், உன்னை வந்து சேவித்து. இங்கே பிராபக ஸ்வீகாரம் அப்படின்னு இதை எடுத்துக்கணும். இது வந்து என்னென்னா உபாயம் உபேயத்தை காட்டி கொடுக்குறாள். சரணாகதி பண்ணிக்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறா. அப்போது வந்து உன்னை வந்து நான் சேவித்தேன் உன்னுடைய இருப்பிடத்திற்கு. ஏன்னா இப்போ 2 பேரும் உட்காந்துருக்கா, பறை பறைன்னு கேட்டு வாங்கிண்டியே, அப்போ இன்னும் என்ன வேணும்னு கண்ணன் கேட்குறான். கண்ணன் கேட்கும்போது நீத்துக்கள் என்ன சொன்னான்? கர்மயோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா? கர்மயோகம் இருந்தால் உடனே ஞானம் வந்துடும், ஞானம் வந்தால் பக்தி வரும். ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் இடையர்கள், ஆயக்குலத்தில் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் பிறந்த நாங்கள். எங்களுக்கு சேவிக்க மட்டும்தான் தெரியும், மங்களாசாசனம் பண்ண மட்டும்தான் தெரியும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நம்ம போய் அவன் இடத்துல நம்ம கேட்கறதா அப்படின்னா, இதில் ஒரு ஆச்சாரிகள் பூர்வர்கள்லாம் காட்டுறது என்ன அப்படின்னா, இப்போது பார்த்துருப்பேன், உற்சவமெல்லாம் நடக்கும்போது நம்பெருமாள் கூப்பிடுவார், வாங்கோ சாதிக்க கட்டியம் கூறுவா, அருளப்பாடெல்லாம் சொல்லுவாள் கோவிலில். அப்படி எப்படி கூப்பிடுவான்னா, அந்தந்த ஸ்தலத்தார் யார் யாரெல்லாம் அவளுக்கு முறை இருக்கோ அவளை கூப்பிட்டு இந்த இதை சேவி அதை சேவின்னு அவர் கூப்பிட்டு சொல்லணும். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் பலன் எதிர்பார்த்து போனாலே. ஏன் அப்படின்னா அவளுடைய அந்த தீராத விரக தாபம்
அதுவும் 29 நாள் ஓடி போச்சு. அப்போ இன்னும் இருக்கிறது ஒரு நாள் தான் இருக்கு, அதுவும் பலஸ்ருதியாக ஆயிடுத்து. அப்போ இன்னைக்கே நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அவள் சொல்கிறாளாம், நான் சரணாகதி, அதுவும் அந்த சரணாகதியை நேற்றே சொல்லிட்டு இன்னைக்கு கேட்குறா, இறைவாணி தாராயின்னு நேற்று சொன்னா. அந்த இறைவாணி என்ன தரணும் அப்படின்னா, 7 பிறவிக்கும் முற்றோமே உனக்கே நாம் ஆட்செய்யணும். ஏன் உனக்கே நாம் ஆட்செய்யணும் அப்படின்னா, இப்போ பரதாழ்வான்னு எடுத்துக்கோங்க, சீதா பிராட்டி எடுத்துக்கோங்க. இவாள்லாம் என்ன பண்ணினா கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்தா. வனவாசம் போன நேரத்தில் பரதாழ்வான் பிரிஞ்சிருந்தான். அதுவும் பரதாழ்வான் மாமா வீட்டுக்கு போயிருக்கான், கைகேயன் அங்கே போகிறான். அங்கே போன போது தான் பிள்ளையாண்டா வந்தானா எதையாவது இடக்கு மறக்கா இல்லை ராமன்னாவே இருக்கட்டும்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கினதை நினைவுபடுத்தின அந்த மந்திரை நினைவுபடுத்துகிறா. உடனே தசரதன்கிட்ட கேட்குறா, வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட. வனவாசத்துக்கு அனுப்பிச்சாரே, அப்போ பரதனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தசரதன் உயிர் நீத்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் போகிறார், பரதனை கூட்டின்னு வரார். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பரதனுக்கு கோபம், அப்படி ஒரு கோபம் வருது. கோபம் வந்து அம்மாவை திட்டுறார், எல்லாரையும் சண்டை போட்டுக்கிறார். உடனே போய் குகனோட இடத்துல போய் தேடி அண்ணாவை கூட்டின்னு வரணுங்கிறார். இதோட நீட்டிப்போம், இன்னும் கண்டினியூவேஷன் வருது. அப்போ பரதன் பிரிஞ்சிருக்கான். அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம். பரதன் பிரிஞ்சிருக்கானே, அந்த பிரிவு கூட எங்களுக்கு வரக்கூடாது. சீதா பிராட்டி பிரிஞ்சிருந்தா அதே மாதிரி எங்களுக்கு வேண்டாம். எப்போதும் யார் போல எங்களுக்கு வேண்டும்னா இளையாழ்வார் போல எங்களுக்கு இருக்கணும். இளையாழ்வார் என்னைக்குமே பிரிய மாட்டார், லக்ஷ்மணன் என்னைக்குமே பிரிஞ்சதே கிடையாது. அதனால எங்களுக்கு எப்படி இருக்கணும், எந்த அவதாரம் எடுத்தாலும் தாயாரும் கூடவே அவதாரம் எடுப்பான். தாயாரும் கூடவே தான் அவதாரம் எடுப்பான். அப்போ தாயார் கூட இறங்கி வராளா, தாயார் உங்கூடத்தில் இருக்கா, வைகுண்டத்தில் உங்கூட தான் இருக்கா தாயார். அவதாரம் எடுக்கும்போதும் இறங்கி வரா. மகாலட்சுமி தான் சீதா பிராட்டியாக வரா, அப்புறம் மகாலட்சுமி தான் ருக்மிணி பிராட்டியாக வரா. இப்படியெல்லாம் அவளை அழிச்சுன்னு வரையே, நீ எங்கே போனாலும் எங்களையும் கூட்டின்னு போகணும், எங்கே போனாலும் எங்களையும் கூட்டின்னு போகணும். இந்த குழந்தெல்லாம் சொல்லுவாள்ல, நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூட்டின்னு போங்கம்மா. அந்த மாதிரி யுற்றமே உனக்கே நாம் ஆட்செய்வோம், எப்போதும் உன்னை தவிர வேறு எதுவும் நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பிறவி மட்டும் இல்லை, நீ அவதாரம் எடுத்தாலும் நாங்கள் வரணும், நீ எங்கெல்லாம் போனாலும் நாங்கள் வரணும். இப்படியெல்லாம் பெருமாள் இடத்துல கேட்குறாள். உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேள்வாய். முதல்ல கண்ணன் கேட்குறான், பறை பறைன்னு சொன்னியே, என்ன பறைன்னு கேட்டுட்டு அவன் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். நம்ம நினச்சிப்போம் சிம்மாசனத்தில் நப்பினை பிராட்டியோட இருக்கா. இப்போ கேட்குறா, உன்னோடு எனக்கு நேற்றைய பாசத்தில் உறவு ஒழிக்க முடியாதுன்னா இன்னைக்கு சொல்கிறா, அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, 7 பிறவிக்கும் உன்னிடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பொருள் கேளாய். நீ கேளு, நான் என்னென்னலாம் சொல்கிறேன்னு கேளு. கேட்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கான், இப்போ எம்பெருமான் இருக்கான். அப்போ அவன் எவ்வளவு சுலபன் பாருங்க. பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து இந்த கோபிகைகள் சொல் பேச்சு கேட்டுட்டு கேளாய் அப்படிங்கிறான். இப்போ நமக்கு மகாபாரதம் நினைவுக்கு வரணும். என்னென்னா, குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான் கீதாச்சாரியனாக இருந்து. அப்போ அர்ஜுனன் கேட்கவே மறுத்தானா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என் பிதாமகர் இருக்கா, என் பெரியப்பா இருக்கா, என் சகோதரன் இருக்கான், நான் எப்படி சண்டை போடவே மாட்டேன் அப்படி. கேளேன், இன்னும் சொல்கிறேன் கேளேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு சொல்கிறார். பரித்ரானாம் சாதுனா அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படி பகவத்கீதையெல்லாம் சொல்லி, அப்பா தர்மம் எப்பெல்லாம் அழியிறதோ அப்பெல்லாம் நான் வருவேன், நீ இதெல்லாம் காப்பாற்றணும், தர்மத்துக்கு தான் சண்டை போடுற, எதிர்க்க நிற்கிறவன் அவன் பார்த்தானா, நீ சகோதரன் அவன் பார்த்தானா இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறானா. கேளு அர்ஜுனா கேளு, அர்ஜுனா கேளு. இதையெல்லாம் இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா. கண்ணா கேளு, எங்களுக்கு என்ன வேணும் கண்ணா நீ கேளு, உன் இடத்துக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், உன்னை உன் பொற்றாமரை அடிச்சு, பொற்று பொன் தாமரை அடி பிரிச்சுக்கணும். அப்படி பொண்ணுன்னா என்ன, கோல்டு, தங்கம். தங்கம் எப்பேற்பட்டது, விலை மதிப்பற்றது தங்கம். தாமரை மலர், பரிமளம் வீசக்கூடியது தாமரை மலர். பத்ம கமலம், தாயார் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவடிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த பீடம், தாமரை பீடத்தில் அவனுடைய கழலடி வச்சிருக்கான். புற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய், உன்னுடைய திருவடியை வந்து நாங்கள் வணங்குறோமே, அதுக்கு என்ன பொருள்
எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு கேளு. கழலடி, இந்த கழல் இருக்கு இல்லையா, அந்த அடிக்கு வந்து துயரறு சுடரடி அப்படின்னா காஞ்சி தேவபெருமாளோடது. பொன்னார் கழலடினா நம்ம ரங்கநாதனோடது, அழகிய மணவாளனோடது. பூவார் கழலடினா திருவேங்கடம் ஏழுமலையானுடைய திருவடிக்கு திருநாமம் அது. இப்போ பொற்றாமரை அடி போற்றி நாங்கள் வந்திருக்கோம் முன்னிடத்துல. அதனால எங்களுக்கு இந்த பிறப்பில் என்ன பண்ணணும், நீ அறுதியிட்டு எங்களுக்கு இதை கைங்கரியத்தை தர வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கைங்கரியத்தை போய் கேட்கலாமா? நம்ம கைங்கரியம் அவனா பார்த்து கொடுக்கணும். இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ, நான் பெருமாள் திருவுள்ளம் பற்றினாதான் நமக்கு கிடைக்கும் அந்த கைங்கரியம். ஆனால் இவ பலன் கேட்குறா, எனக்கு இந்த பிறவி மட்டுமில்லாமல் எல்லா பிறவிக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி. அப்போ இதில் என்னத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, எம்மா வீடுங்கிற அந்த பதிகத்தை எடுத்துக்கணும். 2ஆம் பத்தில் இருக்குது இந்த பதிகம். இதில் என்ன சொல்கிறான்னா, எம்பெருமானே பிராபியம் உபாயம் உபேயம். எது உபாயம் உபேயம்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இங்கேருந்து பெரிய கோவில் போகணும் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கணும். இங்கேருந்து நான் எங்கேயோ போகிறேன்னா எங்கேயாவது போயிட்டே தான் இருக்கணும். அப்போ நான் இங்கேருந்து பெரிய கோவில் போகிறேன், பெருமாளை செவிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே போகணும்னா அப்போ நான் ஒரு பிராபியம் வச்சுக்கணும், ஒரு வழி வச்சுக்கணும், ஒரு பிராபகம் வச்சுக்கணும், உபாயம் உபேயம் வச்சுக்கணும். அப்படி உபாயம் உபேயங்களை வச்சுட்டு நான் அவனிடத்துல போனோம் அப்படின்னா அதுக்கு இந்த எம்மா வீடும். அடுத்து எம்மா வீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பாகவதர் கைங்கரியங்களை புரிஞ்சுக்கணும். முதல்ல பாகவதர் கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும். பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறத 26, 29 பாட்டுகளில் சொல்லிட்டான். அதனால இப்போ நேரடியாக என்ன சொல்கிறா, உன்னுடைய திருவடியை எங்களுக்கு வேணும். பொற்றாமரை அடி போற்றும் இந்த லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதம் இச்சதி. உன்னுடைய பொற்றாமரை அடியை நாங்கள் போற்றுகிறோம். இப்போது பொருள்களாய்ன்னு சொன்னாலே அப்போ அவன் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படின்னா, இதே மாதிரி ராமவிருத்தாந்தத்தில் இருந்ததா அப்படின்னா, சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான் சுக்ரீவனுக்கு. அப்போ இவனே போய் அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வச்சானான். அதே போல் குகன் வந்து ஒரு வேடுவன், அவன் காட்டில் இருக்கக்கூடியவன் தான், அவனுக்கு நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ராமபிரான் வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே குகன் ஓடி வந்தான். அப்போது ராமர் பெருமைப்பட்டிருந்தாரான், என்ன தேடி நீ வந்தையான்னு ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி அந்த ராமர் வந்ததையும் நாம் இங்கே இந்த இடத்துல நினைவு கூர்ந்துக்கணும். இப்படியெல்லாம் ராமர் வந்து இவ்வளோ சுலபனாக இருந்தானே அப்படி. அடியே போற்றும் அப்படின்னா, சர்வாத்மனா பரியனு நீயமானக யதான சௌமித்ரி ருபதி யோகம். மிகவும் நீட்படுத்தப்பட்ட போதிலும் லக்ஷ்மணன் இப்போ வந்து ராமர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகம் முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. யுத்த காலம் முடிஞ்சது, திருப்பி பட்டாபிஷேகம் முடிஞ்சு திருப்ப வரார். இவருக்கு பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிருத்த ராமனுக்கு அனுமன் வந்து என்ன பண்ணான், மாலையை அந்த ஆரத்தெல்லாம் பிரித்து போட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் வந்து இந்த ராஜ்யங்களையெல்லாம் பிரித்து கொடுக்கலான் இருக்கேன். லக்ஷ்மணா நீ வந்து யுவராஜனா இரு, உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஆனால் லக்ஷ்மணன் மாட்டேன்றார். லக்ஷ்மணன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீ பொறுப்பை கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், அதை பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு சேவை பண்ணுறது எனக்கு தெரியாது, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதை நான் மறந்துடுவேன். அதனால் எனக்கு அது வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. நான் எப்பவும் உன்னிடத்துலேயே உன் அடியை போட்டுக்கொண்டே இருக்கேன், உன் திருவடியை தொழுது கொண்டு நான் எப்போதும் இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு, இந்த உன் பொற்றாமரை அடி போட்டுன்னா அவன் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே லக்ஷ்மணன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதே போல் அனுமனிடத்தில் கேட்குறார், அனுமா பின்னாடி எல்லாம் ராஜ்யம்லாம் முடிஞ்சு மேலே போகிறா, நீ என் கூட வா அப்படின்னு. வரல, ராமநாமம் எங்கே கேட்குறதோ நான் அங்கே தான் இருப்பேன். அதே மாதிரி பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் வேலையை வந்து பிரித்து கொடுக்குறார். யாருக்கு, ஏன்னா வானர கூட்டங்களையும் கூட்டின்னு வந்துட்டார். முதல்ல பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி பாலபருவத்தில் ராமர் இருக்கும்போது வானரங்கள் இல்லை. இப்போ பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டார். எல்லாரும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறான். அப்போது அனுமனுக்கு எந்த வேலை கொடுக்குறதுனே தெரியல, யோசிக்கிறார். ஏன்னா இங்கே லக்ஷ்மணன்னா கூடவே இருக்காரே கைங்கரியப்படுறா, அப்போ அவர் வேலையை எப்படி கொடுக்க முடியும்? அதனால் யோசிக்கிறார், அனுமா நான் என்ன உனக்கு கைங்கரியம் கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணனுக்கு ஒரு நினைப்பு வந்து தான், பத்தியா எல்லா கைங்கரியத்தையும் நான் வாங்கிட்டேன், உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அனுமன் பார்த்து ஒரு பார்வை பார்த்தான். உடனே ராமர் சொன்னாராம், நான் உனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கைங்கரியத்தை கொடுக்குறேன்,
நான் எப்போ கொட்டாயி விடுறேனோ பார்த்துருந்துட்டு சொடக்கு போடணும். எப்போ கொட்டாயி விடுறேனோ அப்போ பார்த்துருந்து சொடக்கு போடணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ தான் லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சுதான். தான் அப்படின்னு நம்ம நினச்சோமே, நான் தான் ராமனுக்கு கைங்கரியம் செய்வதில் சிறந்தவன்னு நினச்சேன். அவர் எப்போ கொட்டாயி விடுவார்னு பார்த்துட்டே இருக்கணும்னா, அப்போது அனுமன் நினச்சாராம், இது சாதாரணமான விஷயம் இல்லை, எப்பவும் அந்த கதிர்மதியம் போல் இருக்கக்கூடிய அந்த திருமுகத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேனே, எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அனுமன் நினைக்கிறார். சாதாரணமாக நினைக்கல, இது எனக்கு கொட்டாயி விடுற வேலையை கொடுத்துருக்கேல அப்படின்னு நம்மளாம் நினச்சிப்போம். கைங்கரியம் எது கிடைச்சாலும் அதை செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இப்படி பூர்வர்கள்லாம் இந்த மாதிரி நியமங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா, நிறைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா. அப்போ அந்த கைங்கரியம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வேணாலும் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேட்கறது, உன்னோடே நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும், உன் பொன்னடியை போற்றிக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். பெரியாழ்வார் என்ன சொல்றார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. பெரியாழ்வார் திருமகள் இல்லையா, அதனால அவளும் இதே தான் சொல்றா, உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருட்களாய் என்னுடைய பொருளை கேள், நான் சொல்லுவதை என்னன்னு கேளு. அந்த தாமரை பாதத்தில் அழிந்தின அந்த கழலடியை நினைத்து கொண்டு நமக்கு அவனுடைய கைங்கரியமே நமக்கு கிடைக்கணும் அப்படி. அதுவும் கழலடியை பற்றும் போது இந்த மங்களாசாசனம் போற்றும் அப்படின்னா மங்களாசாசனம் பண்றது. மங்களாசாசனம்னா வாழ்த்துறது. தாயாரையும் பெருமானையும் வாழ்த்தணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாலும். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வைபவத்தை, அஞ்சலி வைபவம். ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுறார், அஞ்சலி வைபவம்னே ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். இந்த 2 கையை கூப்பினாலே போதுமா தாயார், ஆகா இவனுக்கு நான் என்ன கொடுப்பேன், என்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிப்பாலாம், நான் குறைச்சி கொடுத்துட போகிறேனோ அப்படின்னு. நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பேன். அது ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் அஞ்சலி வைபவத்தில் சொல்லியிருக்கார். இந்த 2 கையும் கூப்பி தாயேன்னு சொன்னாலே போதுமா அவள் மனம் இறங்கி விடுவாளாம் அவள் தாயார். அப்போ தாயார் எங்கே இருக்கா, புருஷகார பூதியாக எம்பெருமான் கூடவே இருக்கா. அப்போ 2 பேரையும் சேர்த்தினது தான் இந்த பாசுரங்கள் எல்லாம். அதை தான் சொல்கிறது. தாயார் நட்பினை பிராட்டிய இந்த கிருஷ்ணா அவதாரத்தில் நட்பினை பிராட்டிக்கு முதலிடம், தாயாருக்கு முதலிடம். ஒவ்வொரு ஊரில் போனேன் அப்படின்னா ஒவ்வொரு தாயாருக்கு, திருவள்ளரையில் போனால் தாயாருக்கு ஏற்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏற்றம், நாச்சியார் கோவில் திருநறையூர் அங்கே போனேன் அப்படின்னா அங்கே தாயாருக்கு ஏற்றம். ஏன்னா 3 பிராட்டிகள் அங்கே இருக்கா. பூதேவி, திருவள்ளரையில் ஸ்ரீதேவி, அங்கே இருக்கக்கூடியவள் நீரார். இப்படி 3 தேவிகளுக்கும் ஏற்றம் அதிகம். எப்பவும் தாயாரிடம் கூடிய புருஷகார புதியாக இருக்கக்கூடிய அந்த தாயாரை நாம் திருவடியை பற்றிக்கொள்ளணும். அதான் பொற்றாமரை அடி போற்றும். குற்றவேல் பிறந்த எங்களை எப்படின்னா ஆயக்குளத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம். எங்களுக்கு நேற்றே சொன்னான், கர்மயோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, எதுவுமே தெரியாது, சரியாக குளிக்க தெரியாது. அவெல்லாம் காலையில் எழுந்ததும் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு தயிர் பானையை கடையத்துக்கு எடுத்து வச்சுட்டுருவாளாம். ஓசைப்படுத்த மத்தினாள் தயிரரவம் கேட்டிலையோ அப்படின்னு அதையே உருட்டின்னு இருப்பாளாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்த நீ எங்களை என்ன பண்ணணும், பால் குடிக்கிறதுக்கு காலை பிடிக்கணுமா என்ன, எல்லாம் வேண்டாம். சூட்டு நன்மாலை கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயத்தம் கொம்பினுக்கே என்கிறபடி நீ எப்போதும் எங்களுக்கு இந்த கைங்கரிய பிராப்தியை, உன்னை எப்போதும் உன்னுடன் இருக்கக்கூடிய அந்த மோட்சகதியை கொடு. மோட்ச சித்தின்னு சொல்லுவாய். இந்த மோட்ச சித்தியை எங்களுக்கு கொடு. குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமாக இருந்த கண்ணன் எம்பெருமானே, உன்னையே எப்போதும் மூச்சாக நினச்சிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நீ எங்களை என்ன பண்ணணும், நீ எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுக்கு இந்த கைங்கரியம் மட்டும் இல்லை, அந்தரங்க கைங்கரியத்தையும் கொடுக்கணும். அந்தரங்க கைங்கரியம்னா எதுனே சொன்ன மாதிரி எப்போதும் கூட இருக்கணும். எப்போதும் கூட இருக்கக்கூடிய அந்த பிராப்தியை கொடு கோவிந்தா. அன்று கான் கோவிந்தா. கோவிந்தா அப்படின்னா கோக்களை ரட்சிக்கக்கூடியவன், கோக்களை மட்டுமா ரட்சிக்கக்கூடியவன். அவதாரத்தில் அந்த பூமி பிராட்டியை ரட்சித்தவன் அவன்தான். பிரகலாதனை ரட்சித்தவனும் அவன்தான் இல்லையா. எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சர்வ ரட்சகனாக இருக்கக்கூடியவன் அவன்தான் கோவிந்தா. ஒரு ஜீவராசி இல்லை, எல்லா ஜீவராசியும் காப்பாற்றக்கூடியவன் யாரு, அந்த கோவிந்தா. அதனால்தான் கோவிந்த பட்டாபிஷேகமே பண்றான். ஆயர்குலத்தில் இருக்கிறவா எல்லாரும் பட்டாபிஷேகமே பண்றான். அவனே விரும்பி வந்தது தான் இந்த ஆயர்குலத்துக்கு. ராம அவதாரத்திலேயாவது பெரிய ராஜாவா இருந்தான். அப்பா தசரத மகாராஜாவா இருந்தார்.
நிறையா சேவகர்கள்லாம் இருந்தா, அத்தானி சேவகமும்னு அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருந்தா. இங்கே அப்படி இல்லை, இவனே மாடு மேய்க்க ஓடுவான். இந்த மாடுகள் பெற்ற மேய்த்துண்ணும் குளத்தில், பெற்ற மேய்த்துண்ணும் குளத்தில்னா பசுக்கள் மேய்ச்சிருக்கக்கூடிய குளத்தில் நீ ஆசைப்பட்டு நீ தான் அவதாரம் பண்ணியிருக்க. கஞ்சுகள் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துன்னு இருக்க. அந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவா, வயிறு முட்டிட்டு தான் தட்டி தட்டி பார்த்து தான் அந்த இது பண்ணுவானாம். ஒரு கம்பை எடுத்துன்னு போய் பின்னாடி வச்சுட்டு காத்தால சீக்கிரமாக சிச்சன் சிறுக்காலே போகிறா, அங்கே போய் மாடு மேய்ச்சிட்டு வரா. இப்படி பண்ணக்கூடிய நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு இந்த பிராப்தியை தான் கொடுக்கணும். மறுபடியும் அதே தான் பறை. இங்கே பறைங்கிறது எங்களுக்கு இந்த கைங்கரிய பிராப்தி கொடு. நீ கொடுத்த பறை, அந்த பெரிய பறையெல்லாம் என்ன, அது வாத்தியம், அது ஓசைப்படுத்துறதுக்கு தான் அந்த பறை. அந்த பறையும் கொடுத்துட்ட. அது யாருக்காக? பெரியவர்களுக்காக. பெரியவர்கள்லாம் எங்களை அனுப்பியிருக்கா. எதுக்கு? மழை பெய்யணும், பாவை நோம்பு இருக்கணும், அதனால் நீங்கள் போவோன்னு எங்களுக்கு அனுமதி தந்ததுனால நாங்கள் உன்னிடத்துல வந்திருக்கோம். அது இருக்கட்டும், அதுவும் வச்சுக்கிறோம். அதை விட பெரிய பறை இதுதான், இந்த பறையை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறா. ஊராருக்கெல்லாம் கொண்டிருக்கும் பொருளைக்காகவும் இதற்காகவும் எங்களை கொடு. நாங்கள் எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா, உன்றனோடு அப்படின்னா உன்னை விட்டுட்டு நாங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தண்ணியில் மீன் இருக்கும், அந்த மீனை எடுத்து வெளியில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா அது என்ன பண்ணும்? துடிக்கும், அப்புறம் தான் சாகும். ஏன்னா அந்த நீரானது ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் துடிக்கிறோம். உன்னை விட்டு பிரிஞ்சிருந்த அந்த சிறிய காலம் அதுதான் இது. இவ்வளோ நாள் உன்னை சேரலை, இப்போ உங்ககிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த மீன் போல தவிக்க விடாத, எங்களை சேர்த்துக்கள். உனக்கு நாம் ஆட்செய்வோம், அதுவும் உனக்கே. இந்த எல்லாத்தையும் ஏன்னு சொல்லுவா. முதல் பாசுரத்திலேயே பாருங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏக்கார பிராட்டின்னு ஒரு பேர். இந்த ஏங்கிறது எதை காட்டி கொடுக்குறதான்? அறுதியிட்டு அவனே செய்வான், விட்டுருங்க. எங்கேயாவது குழந்தை ஏதாவது வேலை செய்யலைன்னா அவன் செய்யட்டும், அவனே செஞ்சிருவான் அவன் வேலையை, சொல்கிறோமா? அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அறுதியிட்டு நீயே எனக்கு தரணும், நீயே பரம்பொருள் அப்படின்னு நமக்கு அறுதியிட்டு சொல்கிறதுனால உனக்கே ஆட்செய்வோம் அப்படின்னு. இது வயமந்திரம், திருமந்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதோடதை தான் இங்கே சொல்கிறா. இப்போது உனக்கே நாம் ஆட்செய்வோம். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, தொண்டரடிப்படி ஆழ்வார் என்ன சொன்னார்? பச்சை மாமலை போல் வீணி பவழவாய் கமல செங்கன் அச்சுதாமரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரிதும் வேண்டேன். இல்லையா? இந்த சுவையெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த சுவையெல்லாம் வேண்டாம். எந்த சுவை வேணும்னு கேட்குறார். அச்சுவை இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். இந்திரம் லோகம் பதவி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு நான் இங்கே ரெங்கனே உன்னோட இடத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அதே போல் படியாய் கிடந்து பழவாய் காண்பேனின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். அப்படியாவது நான் உன்னிடத்துல தான் இருக்கணும், உன்னை விட்டு நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி போகணும்னு எங்களுக்கு ஆசை வந்தா மற்ற காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்ற காமங்கள் எல்லாம் எங்களிடத்துல சேராமல் எங்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பும் ஒன்னிடத்துல தான் இருக்கு, அது வேற யார்கிட்டையும் இல்லை. இந்த கொழுத்த புண்ணியம்னு இதுக்கு பேராம். அது என்ன கொழுத்த புண்ணியம்? இவா கேட்கறது கொழுத்த புண்ணியம் ஏன் அப்படின்னா, பசு வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட்டா குட் ஃபேட் வந்துடும், பேட் ஃபேட் இல்லை, குட் ஃபேட். அந்த குட் ஃபேட் நிறையா இருக்கிறதுனால புண்ணியத்துக்கும் குட் ஃபேட்டாம், கொழுத்த புண்ணியம் பூர்வர்களுக்கு ஆகிறார். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, உற்றோமே உனக்கே நாம் ஆட்சியோம், குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுறது அப்படின்னா அப்பா என்ன பண்ணணும்? திருத்தி கொண்டு வரணும். நீ அந்த நிலைமையில தான் இருக்க, உன்னுடைய திருவடியை சேவிக்க நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அதே போல் இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது எனக்கு நான் சந்தோஷப்பட்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. எம்பெருமானின் உகப்புக்காக, அவனுடைய ஆனந்தத்துக்காக தான் நம்ம பண்ணணும். அவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஆராய்ந்து அந்த கைங்கரியத்தை நம்ம செய்யணும். நானும் கைங்கரியம் பண்ணுறேன்னு ஏதோ ஒரு இதை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவன் திருவுள்ளம் அது பிடித்திருக்கா, அவனுக்கு அது பற்றிருக்கா, ஒன்றுமே வேண்டாம். கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளால் முடியலை அப்படின்னாலும் நம்ம உற்சவத்துக்கெல்லாம் ஓடுறோம், எங்கெங்கெல்லாம் நின்றுட்டு நம்ம சேவிக்கிறோம். உள்ளூர்வாசிகளுக்கெல்லாம் அது தெரியும். நம்பர் மலை வாடா ரெங்கா இப்போ தான் வரியா, இந்த ஆபரணம் புட்டுருக்கியா,
இங்கே கிட்டக்க வாயே கொஞ்சம் ஆச்சு, இதை அடுத்து புறப்பாடு வரப்போறாரு. நம்ம இடத்துக்கே வராது. நம்ம இடத்துக்கே எதுக்காக வரார்? வயசானவாள்லாம் இருக்காளே, காணோன்னு தேடுவாளே, அவளுடைய கண்களுக்கெல்லாம் குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக நம்பெருமாள் உற்சவங்கள்லாம் அதனால தான் நடக்கிறது. இப்படி உற்சவங்கள்லாம் கண்டருளிய அந்த நம்பெருமாள் நமக்கு எல்லாருக்குமே இந்த மற்றை காமங்கள் வேற எந்த பக்கமும் போகாம இந்த சரணாகதிங்கிற தத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கே லட்சணம் இந்த சரணாகதி தான். அப்பா உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த மகா விஸ்வாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பிக்கையில் சரணாகதி பண்ணிட்டா இன்னொரு தடவை போய் சரணாகதி பண்ணிக்கணுமா? இல்லை, அவனே பார்த்துப்பான். இல்லைன்னா அனுமன் எப்படி பிரம்மாஸ்திரத்தில் சணற்கையில் கண்ட பிரம்மாஸ்திரமாக அது போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சரணாகதி அப்படிங்கிறத அவனை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவனிடத்துல கேட்கறது நான் எப்பவும் உன்னுடனே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமாக நமக்கு இங்கே சொல்கிறா. இதில் அந்த அகங்காரம் மமக்காரமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த 28 பாசுரங்களில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தா. இங்கே பரமபுருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீவன் நாராயணனை பிரம்மா என்ன பண்ணினாரா? அவர் தான் சிருஷ்டிக்கிறார். உலகமுண்ட பெருவாயா இல்லையா? அந்த உலகமுண்ட பெருவாயன் இருக்கக்கூடிய அவன் சிருஷ்டிக்கும் போது முதல்ல தாமரை கமலத்தை தான் சிருஷ்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த தாமரை கமலத்துக்கு மேலே பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான். அது எப்படி இருக்குமா? திருப்பார்கடலில் இருக்கா, நாளைக்கு பார்க்க போகிறோம் பிரம்மாவுக்கு. அப்படி திருப்பார்கடலில் இருக்கும்போது இவருடைய நாபி கமலத்திலேருந்து தாமரை தண்டு மேலே போய் தாமரை பூ, அதுக்கு மேலே பிரம்மா உட்காந்துருக்கார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணோன்னே பிரம்மா சுற்றி முத்தியும் பார்க்குறார், யாரையும் காணோம். ஏன்னா கீழே அந்த ஜலத்துக்கு கீழே தான் பெருமான் இருக்கார். யாரையும் காணுமே அப்படின்னு பயந்துட்டார். எங்கேருந்து நான் வந்தேன், எங்கேருந்து வந்தேன்? பெருமாளுடைய திருவடியை நம்ம தேட முடியுமா? அவனை எங்கே இருந்தாலும் சர்வ வியாபி தான். அதே சமயத்தில் அகங்காரம் மமக்காரம் கொண்டோன்னா திருவடி பார்க்க முடியாது. என்னால் அப்படின்னு இல்லாமல் அப்பா உன்னால அப்படின்னா பார்க்க முடியும். அப்போது பிரம்மாவுக்கு அதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹம்ச அவதாரம் எடுத்தார், அன்னமாக அவதாரம் எடுத்தார். அப்படி அன்னமாக அவதாரம் எடுத்து எப்படி சிருஷ்டி நடக்கிறது, எப்படி வேதங்கள் உருவாச்சு, ஸ்மிருத்தியாலையும் ஸ்ருதிங்கிற அந்த வேதம் ஸ்மிருத்தியால் வந்தது, நினைவால் வந்தது அப்படின்னு அதை கண்டு அதை சொல்கிறார். அதை சொல்லிட்டு அப்புறமா பிரம்மா என்ன பண்ணுறார்? பிரம்மாவுக்கு சொல்கிறார், நீ முதல்ல தபஸ் பண்ணு, இந்த அகங்கார மமக்காரம்லாம் போகணும் அப்படின்னா தபஸ் பண்ணு அப்படிங்கும்போது தான் அவர் ஆரம்பிக்கிறார். பிரம்மா தப 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 தபன் அவர் யோகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்த தபஸெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிருஷ்டியே அவருக்கு கை கூடுறது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு அவனுக்கு உகந்த கைங்கரியத்தை நாம் பண்ணணும். இல்லை பாரதியே சொன்னான்னா, எங்களுக்கு நீ சேவகனாக இருக்க வேண்டும், எங்களுக்கு நீ சேவகனாக அப்படின்னா நாங்கள் கேட்டதை நீ கொடுத்துருக்கண்ணா, அன்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும் கொடுக்குறேன், நான் வேறு எதுவும் கொடுக்கணுங்கிறது கிடையாது, எதையும் அவன் எதிர்பார்க்கல. கீதையில் சொல்கிறான்ல, பழம் பத்திரம் புஷ்பம் எது கூட வேணும், ஒரு சொட்டு கண்ணீர். பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், கண்ணன் எங்களுக்கு சேவகன். இந்த கண்ணனை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது 16,000 மனைவிமார்கள், 16,008 மனைவிமார்கள். இந்த 16,008 மனைவிமார்களும் சொல்லுவாளாம், எப்படி கண்ணன் இருக்கான்னா, எப்போ பாரு பாண்டவர்கள் பின்னாடியே இருக்கான். ஏன்னா சேவகனாக இருக்கான். ஏன் சேவகனாக இருக்கான்? அர்ஜுனன் அவனிடத்துல வச்சிருக்கிற அந்த அன்பு, அவன் திருவடி கழலை பிடித்து கொண்டான். அவன் கெட்டியா, கண்ணா நீ மட்டும்தான் எனக்கு, வேறு யாரும் இல்லை அப்படின்னு அந்த திருவடியை பிடித்து கொண்டதுனால அவனுக்கு அந்த இது. இன்னொன்று என்னென்னா, இந்த திருப்பாவை பாசுரத்துக்கும் முதல்ல எடுத்தோடனே தனியன்னு ஒன்று செவிக்கிறோமே, நீலா தொங்க ஸ்தனகிரி, அந்த பாசுரம் 18வது பாசுரத்தை கொண்டு பராசர பட்டர் அருளி செய்தார்னு பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை வரும், அத்தியாபயந்தி அப்படின்னு. அத்தியாபயந்தி அப்படின்னா அத்தியாபகா அப்படின்னு. பிரபந்த பாசுரங்களில் யாரெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அவ்வளோ கூட வேணாம், இந்த 30 திருப்பாவை பாசுரத்தை சொல்கிறாளோ அவள் அத்தியாபகா. அத்தியாபகானா சொல்லித்தரக்கூடியவா. அதே வேதங்களை கற்றுன்னு இருக்கா பாருங்களேன், அவளுக்கெல்லாம் வேத பாட்டின்னா பேர், வேதங்களை சொல்லுபவர்கள்னா பேர். இந்த திருப்பாவை பாசுரம் 30 சொல்கிறவாளுக்கு அத்தியாபகா அப்படிங்கிற அந்த திருநாமம் உண்டு. இப்படியாக அவனுடைய பொற்றாமரை திருவடியை நாம் பிடித்து கொண்டு
இதில் ரொம்ப அழகாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்பொறை என்பது ஒன்றும் கற்பென படுவதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீதா பிராட்டி கண்ணன் இடத்துல கேட்குறா இல்லையா, உன் பொற்றாமரை அடி போட்டி கொண்டு வந்துட்டோம், உனக்கு ஒன்றுமே புரியலையா, பறைன்னு இத்தனை நாளாக கெஞ்சின்னு இருக்கோமே என்னன்னு புரியலையா அப்படின்னு இப்போ கேட்குறாளாம் ஆண்டாள் நாச்சியா. இந்த பறையினா நான் என்ன சொல்கிறேன், பொருள் கேளாய். ஏன் கண்ணன் இடத்துல அந்த மாதிரி சொல்லணும், கேளாய் அப்படின்னு அவன் இடத்துல ஏன் ஆணையிடணும் அப்படின்னா, சீதா பிராட்டி வந்து அந்த ராமர் வந்து ராவணனை யுத்த களத்தில் மாற்றிடுவான். ராவணன் இறந்து போகிறான். அதுக்கப்புறமா சீதா பிராட்டி கூட்டின்னு அயோத்தியாவுக்கு வரணும். சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு ராமன் போகலை. ராமன் அனுப்பி விடுறார் விபீஷணனை, சீத்தையை தீர்த்தமாடி விட்டு வர சொல். ஏன்னா அவ எப்படி இருக்கா, அன்றைக்கே பார்த்தோம், தலையெல்லாம் ஒழுங்காக வாரலை, ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக சரியாக கூட போடவே ஏனோ தானோன்னு கட்டின்னு இருந்தா. ஏன்னா ராமனை பிரிந்த துயரம் அவளுக்கு, அதனால் அப்படி இருந்தா. அதனால் ராமன் என்ன நினச்சாதான், ஆகா சீத்தையோடைய அந்த அழகை நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் விபீஷ்ணன்ட்டு சொல்லி அமிச்சாலாம், தீர்த்தமாடி விட்டு வர சொல். விபீஷ்ணன் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பாருங்க, அது பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறோம். விபீஷ்ணன் வந்து போய் சொல்கிறான், சீதா மாதா உங்களுக்கு தீர்த்தமாடி விட்டு நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு வர சொன்னார். நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு வர சொன்னார். சீத்தை அப்பையும் சொல்கிறான், இல்லை நான் இந்த கோலத்தில் வந்தால் தான் நான் எத்தனை கஷ்டப்பட்டேங்கிறது ராமனுக்கு தெரியணும், அதனால் என் நாதனுக்கு தெரியணும், அவருக்கு தெரியும், இருந்தாலும் புரிந்து கொள்ளணும், நான் வரலை, தீர்த்தமாடிட்டு வரேன். இல்லை நீங்கள் சர்வ அலங்கார பூஷித்தையாக தாயார் எப்படி நமக்கு இங்கே அலங்காரம் பண்ணி நமக்கு சேவை சாதிக்கிறாளோ அது மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்து நின்னாலாம். இப்போது அந்த வானர சிரேஷ்டர்கள் எல்லாரும் இருக்கா, ஜாம்பவான் எல்லாரும் சூழ்ந்து இருக்கா. அங்கே இருக்கிற இடத்துல தானே ராமர் இருக்கார். ஏன்னா விபீஷணனுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் எடுத்து இப்போ விபீஷணன் கூட்டின்னு வரார் சீத்தையை பார்த்தோன்னே ராமனுக்கு தூக்கி போட்டதான். சர்வ அலங்கார பூஷிதையாக வந்தால் கண்ணுக்கு எப்படி இருக்கணும், நமக்கு இது குளிர்ச்சியாக இருக்கணுமே. அவருக்கு சூடு பறந்துதான் கண்ணில். ஏன் சூடு பறந்தது அப்படின்னா, உன்னை எல்லாரும் என்ன பேச மாட்டா, இவ்வளோதான் கஷ்டப்பட்டு இருந்தியே, இப்போ ஜிகுன்னு வந்திருக்கியேன்னு சொல்லுவாளே எல்லாரும் அப்படின்னு அவன் கோவிச்சுட்டானான். அது எல்லாருக்கும் கோவிச்சுட்டானான். என்ன சொல்லி விட்டேன், நான் தீர்த்தமாடிட்டு தானே வர சொன்னேன், வேற எதுவும் பேசலை, தீர்த்தமாடிட்டு தானே வர சொன்னேன். அப்போது சீத்தை மனசில் நினச்சிட்டாலாம், என்ன ராமரே உங்களுக்கு நாதா உங்களுக்கு தாத்பரியம் தெரியலையா, 4 பேர் எதற்கு இப்படி பேசலாமா அப்படின்னு நினச்சிருந்தாலாம். இருங்கோ, இதே ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் வரும், இதே சூழ்நிலை உங்களுக்கும் வரும். இப்போ ஆண்டாள் நாச்சியார் கேட்குறா, நாங்கள் பறைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இன்னுமா உனக்கு புரியல? அங்கே கேட்டாரா தீர்த்தமாடிட்டு வான்னா உனக்கு புரியாதான்னு கேட்டாரா? இப்போது ஆண்டாள் நாச்சியார் கேட்குறா, பொருள் கேளாய். எவ்வளோ ஒரு இதுவாக வந்து பாசுரங்கள் எல்லாம் அமைச்சிருக்கா. பூர்வர்கள் அற்புதமாக இதுக்கெல்லாம் உதாரணங்களை எல்லாம் நம்மளுடைய ராமகிருஷ்ண பிரதானங்களை எடுத்து ராமாயணத்துலேருந்தும் மகாபாரதத்துலேருந்தும் ரொம்ப அற்புதமாக வியாக்கியானங்களை நமக்கு இதில் சாதித்து கொடுத்துருக்கா. இந்த 5 லட்சம் குடி அந்த கோபியர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கூடியிருந்து குளிர்ந்தெல்லோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லும்படி எல்லாரையும் அழைத்து கொண்டு ஆண்டாள் நாச்சியார், உன்னுடனே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த கைங்கரிய பிராப்தியை எங்களுக்கு கொடு, மோட்ச சித்தியை கொடு என்று வேண்டினாள். இதில் இந்த துவயம் மந்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். துவயம் மந்திரம் அப்புறம் திருமந்திரத்தை எடுத்துக்கணும். அஷ்டாட்சர மந்திரம், அஷ்டாட்சரத்துக்கு இது வந்து விவரணமாக இருக்குது இந்த பாசுரம். நீ கோவிந்தா உனக்கு அப்படிங்கிறது அக்காரம். ஒரு பிரணவ மந்திரத்துக்கு என்ன எழுத்து, 3 எழுத்து வரணும், ஆ உ மா. அல்ல அகாரமாக இருக்கிறது நீ கோவிந்தா உனக்கு, உனக்கே அப்படிங்கும்போது அந்த ஏகாரம் வர்றதுனால அது உகாரத்துக்கு சேர்ந்துடும், ஊ அப்படிங்கிற எழுத்துக்கள். அப்போ நான் அப்படிங்கிறது மகாரம். அப்போது திருமந்திரத்துக்கு முதல் வந்திருக்கா, பிரணவ மந்திரம் வந்துடுது. அதே மாதிரி எற்றைக்கும் 7 பிரிவிக்கும் ஆட்செய்வோம், அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸ்ரீமதே நாராயணாய சொல்கிறோமா. 2 காண்டம் உண்டு துவயம் மந்திரத்தில், 2 பூர்வ கண்டம் 1 உத்தரகண்டம். அதில் ஸ்ரீமதே நாராயண் ஆயங்கிறத இந்த சப்தம் குறிக்கும். இப்படி துவய மந்திரத்தையும் திருமந்திரத்தையும் இந்த பாசுரங்கள் மூலமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக ஒவ்வொன்றிலையும் எடுத்து சொல்கிறார்.
அப்போது பட்டர் வந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிஷ்யர் வந்து கேட்குறாராம், அப்போ இதெல்லாம் அனுசந்தித்தா போதுமா, நமக்கு இந்த 29 30வது பாசுரமாவது சரி, அப்படி இல்லையா இது இருக்குங்கிற அந்த இருப்பையாவது நினச்சிக்கோ அப்படிங்கிறான். அதனால் இந்த பாசுரத்தில் திருமந்திரம் துவயமெல்லாம் இருக்குன்னாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்படி எல்லாம் உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் எல்லா இடங்கள்லேயும் நடைபெறுது. அற்புதமாக முத்தமிழான இந்த சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை உபன்யாசம் நாளையோடு பூர்த்தியாகுது. அனைவருக்கும் இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய கிருத்திங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஒரு நாள் இருக்கு, அனைவரும் வருமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் நன்றி, நமஸ்காரம். திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வழியே, 143 உரைத்தாள் வழியே, உயரரங்கற்கே கண்ணி ஒன்றழித்தாள் வழியே, மறுவாரும் திருமள்ளி வளநாடி வழியே, பண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வழியே. श्रीमद्यै विष्णुचित्तार्यै मनोनन्तनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै कोदायै नित्यमङ्गलम्. अनेवरुक्कुम नमस्कारम.